இப்போ அனானிவர்சிட்டி ரெகுலேஷன் 2021ல் சேட்டலைட் கம்யூனிகேஷனில் 4th யூனிட்டோட 2 மார்க் தான் பார்க்க போகிறோம். சேட்டலைட் அக்சஸ் அண்ட் கோடிங் மெத்தட்ஸ். சேட்டலைட் அக்சஸ் அண்ட் கோடிங் மெத்தட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சிங்கிள் மோட் ஆஃப் ஆப்ரேஷன். டிரான்ஸ்மோட் சேனல் abroad a satellite may be fully loaded on single transmission from earth. ஒரு சேட்டலைட்டில் வந்து ஃபுல்லி லோடட் வந்து சிங்கிள் டிரான்ஸ்மிஷனில் ஃபுல் லோடடில் இருக்கும் ஃப்ரம் எர்த் ஸ்டேஷன் இருக்குதுன்னா அது பேர் சிங்கிள் மோடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மல்டிபிள் அக்சஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அடுத்து FDMA இருக்குது, TDMA இருக்குது, CDMA இருக்குது, SDMA. FDMA is a frequency division, TDMA is a time division, CD is a chord division and SD is a space division. ஸோ அதுக்கடுத்து CDMA பொறுத்த வரைக்கும் கோட் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸாக இதில் ஈச் சிக்னல் அசோசியேட் வித் பர்டிகுலர் கோட். அந்த பர்டிகுலர் கோடு தட் இஸ் யூஸ்ட் டு ஸ்ப்ரெட் அ சிங்கிள் ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம். ஓகே, CDMA டைப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் மல்டிபிள் அக்சஸ், பல்ஸ் அட்ரஸ் மல்டிபிள் அக்சஸ். ஸ்பெக்ட்ரமு MA, மல்டிபிள் அட்ரஸ்ஸு MA. அப்புறம் ஸ்பேஸ் டிவிஷன் SCPC பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பர் சேனல் கேரியர். அப்படின்னா தின் ரூட் சர்க்கியூட்டில் டிரான்ஸ்பாண்டர் சேனல் வந்து 36 MHz இருக்கும். மே ஆக்குபைட் த நம்பர் ஆஃப் சிங்கிள் கேரியர்ஸ் ஈச் அசோசியேட் ஓன் வாய்ஸ். ஓகே, அதுதான் முக்கியம். தின் ரூட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் widely used for lightly loaded routes. This type service being referred to the thin route service. lightly loadedலாம் இருக்கும், அது பேர் தான் thin route. அடுத்து வந்து இன்டெல்செட் SCPCயை பொறுத்த வரைக்கும் ஈச் சிக்னல் ஆஃப் வாய்ஸ் ஆக்டிவேட்டடாக இருக்கும்போது திஸ் மீன்ஸ் டூ-வே டெலிவிஷன் கான்வர்சேஷன் ஒன்லி கேரியர்ஸ் ஆப்ரேட்டிவ் அட்லி ஒன் டைம். அடுத்து TDMA பொறுத்த வரைக்கும் டைம் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ். ஒன்லி ஒன் கேரியர் யூஸ் த டிரான்ஸ்போர்ட்டட் அட் ஒன் டைம், எனி ஒன் டைம். Therefore the intermodulation products which results the non-linear amplification-ஆக இருக்கும். அப்போ த கேரியர்ஸ் வந்து மல்டிபிள் கேரியர் வந்து ஆப்சண்ட் ஆயிரும். அப்போ அட்வான்டேஜஸ் என்ன? TW டியூப், ட்ராவலிங் டிரான்ஸ்போர்ட்டட் வேவ் டியூப் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் TDMAல டிரான்ஸ்பாண்டர் வேவ் டியூப் வந்து ட்ராவலிங் டியூப் வந்து பண்ண முடியும். ப்ரியாம்பிள்ன்றது என்னன்னா இட்ஸ் அ டைம் ஸ்லாட் விச் பீன் ஈச் பர்ஸ்ட் ஆர் யூஸ்டு டு கேரி த டைமிங். ஒரு பிகினிங்கில் இருக்கிறது ப்ரியாம்பிள், டைமை கேரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காட் டைம்ன்றது ப்ரிவென்டிங் தி பர்ஸ்ட். இட்ஸ் ப்ரிவென்ஷன் மாதிரி. ஒரு நாய்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ காட் டைம் விச் வேரி த பர்ஸ்ட் அண்ட் depending on the accuracy which various burst in position with each frame. Directional closed loop feedback. The timing positions are knocked from the last bit of a unique word in the preamble. Each loop method also is directed close to the loop feed. Okay, ஃபீட்பேக்குக்கும் க்ளோஸ் லூப்புக்கும் என்ன இருக்குன்னா synchronization information transited back to the earth station and from a distance termed as a feedback closed loop. Frame efficiency பொறுத்த வரைக்கும் the fraction of a frame time it should be used for the transmission traffic. The space division multiplexing can be realized by switching antennas and interconnection in synchronization with TDMA frame rates being is known as satellite switched TDMA. Burst position acquisition பொறுத்த வரைக்கும் satellite station just entering or recentering after long day to acquire a correct slot and position. Okay, சிங்கிள் அக்சஸ்னால் the transponder channel வந்து broad satellite may be fully loaded and சிங்கிள் டிரான்ஸ்மிஷனாக இருக்க முடியும். அப்போ மல்டிபிள் அக்சஸ்னால் the loaded of a number of carriers they may originated from the number of earth station may transmit one or more நிறைய கேரியர் டிரான்ஸ்மிட் பண்ணது மல்டிபிள் அக்சஸ், அவ்வளோதான். ஓகே, இந்த ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸை பொறுத்த வரைக்கும் the satellite as a whole access to the earth station widely separated geographically by transmitted on the same frequency. This method is known as space division multiple access. Pre-assigned பொறுத்த வரைக்கும் TDMAல CSC for the spared network. CSC can be accommodate 49 station இருக்குன்னா one reference station all the burst equal length. The burst contain 128 bit. The bit rate is 128 KB. Demand assigned demand தேவைப்படுறதுனால the burst length may be kept constant. The number of burst per frame used by the given station is varied. இதில் வந்து ப்ரீ அசைன்டு பொறுத்த வரைக்கும்
அலோகேஷன் சர்டன் ஃபிக்ஸ்டாக இருக்கும், இல்லைனா பார்ஷியலாக இருக்கும். இதில் அவைலபிள் டு ஆல் தி யூசர், தே ஆர் அசைனிங் டிபெண்டிங் ஆன் தி சேஞ்சிங் த டிமாண்டை பொறுத்து இது மாறும். இது வந்து பார்ஷியலாகவும் இருக்கும், ஃபிக்ஸ்டாகவும் இருக்கும். அலோகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஏன்னா டிமாண்ட் இருக்கிறதுனால இப்போது இந்த இடத்து இப்போ ஒரு 5 இதில் இப்போ இது ஃப்ரீயாக இது டிமாண்டாக கேட்குது, இது டிமாண்டாக இருக்குது. ஏன்னா இப்போது வந்து எதை அலோகேட் பண்ணுறது அப்படின்றது வந்து குழப்பமாக இருக்கும். கண்டினியூஸ் ஹெவி டிராஃபிக் இருக்கும்போது மோர் எஃபிஷியன்ட் இன் ஆல் சர்க்யூட்ஸு, மோர் காஸ்ட்லியரு. இது வந்து கொஞ்சம் காஸ்ட் லெஸ்ஸாக தான் இருக்கும். பைலட் ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் transmit the purpose of a frequency control. It is transmitted to the primary station and backup station. Adjacent channel of both sides of a pilot is very left vacant to avoid the interference. The pilot frequency provides a reference of automatic frequency controller. Mention the method of implementation. Pooling method, centrally controlled random access, distributed controlled random access. Pooling is centrally controlled. Okay. அடுத்து காமன் சிக்னலிங் சேனல் requires the distributed demand assigning. ஸோ அதில் வந்து ஸ்பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 160 kHz ஆஃப் சென்டர்னா மெகாஹெட்ஸ் வந்து இது இருக்குது. ஆல் த ஸ்டேஷன் பெர்மனெண்ட்லி கனெக்டட் டு தி காமன் சிக்னலிங் சேனல். தேர்ஃபோர் இட் ஆல் பாசஸ் த சிக்னல் இன்ஃபர்மேஷன் ஒன் ஸ்டேஷன் டு அனதர் ஸ்டேஷன். லிமிடேஷன்ஸ் என்னென்னா பேண்ட் வித் லிமிடேஷன்ஸ் இருக்குது, பவர் லிமிடேஷன்ஸ் இருக்குது. பேண்ட் வித்தை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கேரியர்ஸ் பிட் டிஜிட்டல் சிக்னல். பவரை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ஐசோட்ரோபிக் ரேடியோ. அட்வான்டேஜ் ஆஃப் டிடிஎம்ஏ இன்டர்மாடுலேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். இதில் வந்து டிடபிள்யூடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிராஃபிக் டிமாண்ட்ஸு வந்து ஈஸியாக இது பண்ண முடியும். நாய்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஹேண்டில் தி வாய்ஸ் அண்ட் டேட்டா, எபிலிட்டி டு ஹேண்டில் தி மிக்ஸ்டு வாய்ஸ் டேட்டா வந்து இது பண்ண முடியும். பர்ஸ்ட்டை பொறுத்தவரை பைனரி வேர்டு which is also known as unique word. எர்த் ஸ்டேஷன் அதில் வந்து காப்பி burst code word which will be compared with the incoming bits with accurate time reference and burst position. இப்போது CDC stands for coordinated and delay channel. Okay, it is also known as control and delay channel. It will have a identification number and a earth station to be addressed. Also CDC various codes for acquisition and synchronization purpose. All the data burst transmission in the TDMA should arrive in a correct time, the slots of a satellite. Okay, FDMA பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்லாட்டு transmit the unique data. TDMA பொறுத்த வரைக்கும் carry all over the access or transfer the given time and the user to access the transport time shared between the users. அன்லாக்ட் அண்ட் டிஜிட்டல் மட்டும்தான் டிடிஎம்ஏல. எஃப்டிஎம்ஏல டிரான்ஸ்மிஷன். இது வந்து ஆக்சுவலி 2G, அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ பர்ஸ்ட்டு பண்ணுறது பிளானு டன் ஈஸிலி. இது வந்து ஃபார்முலா டேட்டா வந்து மிஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் ஃபால்ஸ் டிடக்ஷனு. மிஸ் ப்ராபபிலிட்டிக்கு summation of 1 to e plus 1 n factorial, n factorial 1 factorial into n plus 1 n minus 1 factorial p to the power of I into 1 minus p n into 1. okay, இது 2 to the power of n into 1 minus n factorial 1 by fast distance miss probability. yeah, இந்த கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் வந்து ஏன் ஸ்பெக்ட்ரம் மல்டிபிள் ஆக்சஸோட கூப்பிட்றாங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு மாடுலேஷன் வித் இன்ஃபர்மேஷன் வேவ் அகெயின்ஸ்ட் மாடுலேட்டட் வித் யூனிக் வேவ். The second modulation has been done is spectrum over the available bandwidth. So the CDMA is also known as spectrum. Autocorrelation பொறுத்த வரைக்கும் the most important property of a code signal. So it is designed to measure the compression between the time shifted version and unshifted version. CDMA throughput பொறுத்த வரைக்கும் the ratio of a total number of bit unit transmitted by the CDMA to the total number of bits unit of a time. ஏன்னா டிரான்ஸ்மிட்டருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் டைமுக்கும் இருக்குது. ஸோ அதை இந்த எஃபிஷியன்சின்றதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. வேரியஸ் கம்ப்ரெஷன் த்ரூபுட் எஃபிஷியன்சி தான் அது. அதான் டோட்டல் டைம் டிரான்ஸ்மிட்டருக்கும் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்றது. வேரியஸ் கம்ப்ரெஷன் ஸ்டாண்டர்ட் யூஸ்ட் ஃபார் சேட்டலைட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து எம்பிஇஜி அதில் வந்து
1 2 3 4 அந்த மாதிரி இருக்குது 7. ஸோ இது ரொம்ப இது வந்து ISO ஸ்டாண்டர்டைசேஷனும் IEC ஸ்டாண்டர்டைசேஷனும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க.